ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டிலே எப்படி வந்து ஏசி சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்கிற ட்ரிச்சில் இன்றைக்கி 39 டிகிரி செல்சியஸ் இருக்குது. டே பை டே வந்து ரொம்ப வந்து சூடு ஏறிட்டே தான் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், ட்ரிச்சி தான் வந்து ஒரு ஹாட்டஸ்ட் சிட்டி அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் வெளியில் வந்து போயிட்டு தான் இருப்போம் இந்த சம்மரில். ஸோ வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த ஏசியை சர்வீஸ் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் வந்து போடலை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைம் டியூரேஷன் இருந்ததுன்னா பயங்கர டஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் மாஸ்க்கு, கிளாஸ் அண்ட் ஸ்கார்ஃப் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் டோட்டலாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபில்டர்ஸ் தான் எந்த பிராண்டை எடுத்துக்கிட்டாலும் 2 ஃபில்டர் தான் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து மைக்ரோ டஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி வீட்டில் சிம்பிளாக ஒரு ஏசியை சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாத்தையும் நல்லா டைப் பண்ணிக்கலாம். அப்போ தூசி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்காது. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டாடா ப்ராடக்ட்டில் இருக்கிற voltas ப்ராடக்ட் தான். அண்ட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டெப்லர் கலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே இன்னர் சர்க்கியூட்லலாம் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எந்த பிளக் கனெக்ஷனும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் கனெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் போர்டு மட்டும்தான் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இதை ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை மூலம் தான் நாம் வந்து இதை லிஃப்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி வந்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 இருக்கிற இந்த மெஷ் ஏர் ஃபில்டர் தான் பாருங்கள், இந்த ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. 2 ஃபில்டர்லேயுமே ரொம்பவே டஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்லாட்டை நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்லோவாக மேலே அப்பர் டைரெக்ஷனில் புஷ் பண்ணாவே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லாட்டை எடுத்துடலாம். பார்த்தாவே நல்லா தெரியும், ஃபுல்லாக ஒரு பேட்சாக ஒரு லேயர் மாதிரி ஒரு டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வாட்டர் வாஷ் பண்ண வேண்டாம். அண்ட் நம்ம வந்து மைக்ரோ டஸ்டர் இல்லாட்டினா லைட்டாக டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து லைட்டாக இதை எடுத்துடலாம். ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லாமே வந்து லைட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி 2 ஏர் ஃபில்டர் இந்த மெஸ்லேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு தான் வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். இதில் எந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா உதறிடலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு துணியை காய போடுற மாதிரி நம்ம கிளிப் எல்லாம் போட்டு நல்லா ஒரு வெயிலில் காய வச்சிடலாம். ஃபேன்லேயும் கூட காய வச்சுக்கலாம். அண்ட் வெயிலில் காய வச்சோன்னா இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த காஞ்சிட்டு இருக்கிற டைமில் நாம் வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயர்லேயும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே வந்து ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ஸ்லிட்டில் வந்து அந்த ஃபேனையும் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே க்ளீன் பண்ணுங்கள். எல்லாமே லைட்டாக தான் இருக்கும் இந்த பார்ட்டிகல்ஸ். எனக்கு வந்து ஏர் ஃபில்டரில் தான் ரொம்ப டஸ்ட் இருந்தது. இந்த மேலே இருக்கிற போர்ஷனில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சில ஏசி மாடலில் வந்து என்னென்னா ஃபில்டரில் வந்து கம்மியாக தான் வந்து டஸ்ட் இருக்கும் அண்ட் உள்ளே வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி டிட்டர்ஜென்ட் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வெளியிலலாம் வந்து நம்ம காட்டன் துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வெளியில் சர்வீஸ் பண்ணும்போது ஸ்டெபிளைசர்லாம் வந்து ரொம்ப கேரெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணும்போது நல்லா நீட்டாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் நல்லா ரெடி ஆகிருச்சு. இப்போ உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கீழே ஏரோ பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை தான் கீழே டவுன்வர்ட் போர்ஷன் இருக்கும். அப்வர்ட் போர்ஷனில் வந்து நம்ம நார்மலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணும்போது அப்வர்ட் போர்ஷன் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டவுன்வர்ட் வைப்பாங்க. ஸோ அப்படியே டவுட் இருந்ததுன்னா கூட நம்ம முன்னாடியே ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதை நம்ம பண்ணும்போது நம்மளுக்குமே வந்து நல்ல ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அண்ட் நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். எதுவே இருந்தாலும் நம்மளே பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இன்புட் போயிட்டு அதுக்கப்புறம் ரிமோட் கனெக்ஷனில் நம்மளுக்கு அவுட்புட் ரீச் ஆகும். ஸோ நம்ம ஏசியை ரொம்ப சூப்பராக வந்து நீட் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். அண்ட் மணி சேவ் பண்ணுற மோடும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு வரைக்கும் பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.